ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இது அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ எடுத்த ஒரு குட்டி மினி விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஒரு சாட்டர்டே ஈவினிங் தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டெத்துக்கு வரல, அதுக்கு வேண்டி தான் வந்திருந்தோம். எப்போவுமே வரது பார்த்திங்கன்னா சண்டே மட்டும்தான் அவருக்கு லீவாக இருக்கும். அதனால் சண்டே மார்னிங் வந்துட்டு சண்டே ஈவினிங்கே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். சாட்டர்டே பார்த்திங்கன்னா இந்த டைம் அவர் லீவ் போட்டிருந்தார். சரி ஈவினிங்கே போயிட்டு ஒரு நைட் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சண்டே கிளம்பி வந்துடலான்னு தான் போனோம். அங்கே போனது எனக்கு ஹாப்பியோ இல்லையோ ரித்விக் தான் ரொம்ப ஹாப்பி. அவங்க போனதுலேருந்து எங்களை கண்டுக்கவே இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் நிறைய ஆளுங்க இருக்காங்க, அண்ணா பசங்கள்லாம் இருக்காங்க. எல்லாமே இவளோட ஏஜில் இல்லாமல் இவளை விட பெரிய பசங்க தான். ஒரு 6th 5th 4th இந்த மாதிரி படிக்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்கன்னா இவளை தூக்கிக்குவாங்க ஈஸியாக. அவங்க எங்கே போனாலும் பார்த்துக்குவாங்க, விளையாட கூப்பிட்டுக்குவாங்க. அதனாலேயே இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட போய் விளையாடுறது. கட்டத்தில் அவங்களாலேயே முடியாமல் அவங்களே இவகிட்ட எப்படி எஸ்கேப் ஆகிறதா பார்ப்பாங்க. நாங்கள் வரேன்னு சொன்னதுமே அம்மா மாவை அரைக்கிறதுக்கு தான் ஊற வச்சுருந்தாங்க. நாங்கள் போனோன்னே அரைச்சாங்க. எப்படியும் தெரியும் கண்டிப்பாக நாளைக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா எப்போவுமே யோசிப்பாங்க, குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ செய்கிறதுக்கு ஏதாவது அவங்க வரும்போதோ இல்லை நான் போகும்போதோ கொடுத்து விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்கும். சரி ஒரு நேரமாவது ரெஸ்ட் எடுத்துக்குவியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டியே போனால் எதாக இருந்தாலும் பண்ணி கொடுத்து விட்டுருவாங்க. அம்மா மாவு அரைச்சிட்டு அப்படியே சைட் பை சைட் துவைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது ஈவினிங் துவைச்சிட்டு தான் இருந்தாங்க. அது இன்னும் முடியலை. அம்மா பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு ஒரு டைம் தான் துவைப்பாங்க. அதனால துவைச்சிட்டு இருந்தாங்க. சரி சிங்கில் நிறையா பாத்திரம் இருந்துச்சு. அம்மாவே தக்காளி சாப்பாடு வச்சுருந்தாங்க. சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குள்ள நான் கழுவி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். கிச்சனுக்குள்ளே நானும் அம்மாவும் 2 பேர் இருந்தால் கண்டிப்பாக 2 பேர்த்துக்கு ஒரு டைமாவது சண்டை வந்துடும். ஏன்னா அவங்க ஸ்டைலில் எல்லாமே செய்வாங்க, நான் என்னோடய ஸ்டைலில் செய்வேன். 2 பேர்த்துக்கு அது கொஞ்சம் ஒத்து போகாது. அவங்களே சும்மா இருந்தாலும் நான் ஏதாவது சொல்லுவேன், அதுலேயே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களே அதனால நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீ போய் பேசாமல் உட்காருன்னு சொல்லிடுவாங்க. அங்கே போனால் அம்மாவே சமையலெல்லாம் பண்ணிடுவாங்க, என்ன எதுவும் பண்ண விட மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் தான் ஏதாவது செஞ்சு வைப்பேன். மோஸ்ட்லி நைட்டே அம்மா சிங்கில் இருக்க பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருவாங்க. அவங்க ப்ரெஷருக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் மார்னிங் தான் எந்திரிச்சு செய்வாங்க. அது போட்டால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் வந்துடும் அதுக்கு அடுத்த செகண்டே. அதனால ஒவ்வொரு டைம் மார்னிங் எந்திரிச்சு எல்லாம் செய்வாங்க. மார்னிங்குமே எந்திரிக்க முடியாமல் தான் எந்திரிப்பாங்க. அதனால சரி நம்ம கொஞ்சம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுட்டா மார்னிங் அவங்களுக்கு எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் செய்யணுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வீட்டில் வேலை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். எங்கள் அம்மாவே சொன்னாலும் நான் ஏதாவது அவங்கள திட்டிட்டு பேசாமல் அமைதியாக என்னோடய வேலையை பார்த்துட்டு போவேன். ஆனால் இப்போ அவங்களோட ஸ்டேஜுக்கு நான் வந்ததுக்கப்புறம் தான் அதோட கஷ்டம் என்னென்னு நான் ஒவ்வொரு நாளும் ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் தோணுது, சரி ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம அம்மாவுக்கெல்லாம் நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் தோணுது. இந்த சிங்க் பார்த்திங்கன்னா எனக்கும் அம்மாவுக்கும் எட்டவே எட்டாது. இது கட்டும்போது கரெக்டாக அளவு எடுத்து தான் பண்ணாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ ஹைட் ஆச்சுன்னே தெரியாது. நாங்கள் இதெல்லாம் செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்பவே ஹைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியல. சிங்க்குமே ரொம்ப பெரிய சிங்க்கு தான். ஒரு 2 நாள் பாத்திரம் கூட அப்படியே போட்டு வச்சுக்கலாம். அதனாலேயே நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் லேசினஸ் வந்துடும். சரி இவ்வளோ தானே இருக்குது அப்புறம் கழுவிக்கலான்னு சொல்லி விட்டுருவோம். இருக்கிற பாத்திரமெல்லாம் அதிகமாக சேர்ந்துட்டே தான் போகும் இந்த மாதிரி பெரிய சிங்க் இருக்கும்போது. மேடம் எங்கள் அப்பா கூட வெளியே போயிருந்தாங்க. இவங்கெல்லாம் இருந்தால் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டோம். இவங்க இருந்தால் போதும் அவளுக்கு, அவள் பாட்டுக்கு விளையாட்டு சிரிச்சிட்ருப்பா. இங்கேன்னு வந்துட்டா ரித்தி தூங்குறதுக்கு எப்படியும் 11 o'clock ஆயிரும். தூக்கமே வந்தாலும் அவள் பாட்டுக்கு தூக்கம் வரதே தெரியாமல் விளையாடிட்டுருப்பா. தண்ணி வேணும்னு சொல்லிட்டு பாப்பா வந்தா. ஆனால் நான் கொடுக்கக்கூடாதாமா, அவங்களே தான் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளே வாங்கி குடிச்சு ட்ரெஸ் ஃபுல்லாக டிஷர்ட் ஃபுல்லாக சிந்தியாச்சு. இங்கே வந்தால் நான் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் பத்தாது. ஏன்னா பைப்பெல்லாம் கீழே தான் இருக்குது. பாப்பாவுக்கு எட்டுற மாதிரி வேறு இருக்குது. அவள் தண்ணியில் விளையாடுறதுன்னா சொல்லவே வேண்டாம். எல்லா வேலையும் அம்மா ஒன்றா செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களால முடியவும் முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டை நீட்டாக வைக்கலைன்னா பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ ஒரு வேலை எப்பாவது செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. மார்னிங் எந்திரிச்சு சமைச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. மதியம் வந்ததாக கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஒர்க்காக செய்வாங்க. அம்மா வச்சுருக்க கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே எல்லாம் விற்றுட்டு வருவாங்க ஆஃபர்னு சொல்லிட்டு. 1500 3000 கேஸ் ஸ்டவ் 1500 அப்படின்னு சொல்லி வாங்குற மாதிரி. அங்கே வாங்கினது தான் இது. வாங்கி ஒரு 9 வருஷம் 10 வருஷம்லாம் இருக்கும். இப்போ வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த ப்ராப்ளமுமே வந்ததில்லை. 1500 இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 3 அடுப்பு இருக்குது இதுலேயே.
பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப்பை எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இனி சாப்பாடு மட்டும் விசில் வந்தால் எல்லாம் சாப்பிட வேண்டியதா. அதுக்கு முன்னாடி ரித்தி வெளியே ஓட பார்த்தாங்க. நாய் வருதுன்னு சொல்லங்காட்டி அப்படியே கேட்டை போய் சாத்திட்டு உள்ளே வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக விளையாடிட்டு எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியாக உட்காந்து எங்கள் தாத்தா தான் பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. தாத்தா யாருன்னா அம்மாவோட அப்பா தான் எங்கள் கூட இருக்காங்க. சாட்டர்டே நைட் வந்து இவ்வளோதான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் சண்டே மார்னிங்கில் இருந்த கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். சண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு அடிக்கிற அலாரத்தையெல்லாம் நானே ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா எப்படியே லேட்டாக தான் எழுந்திருப்போம் அப்படின்ட்டு. ஒரு 6 மணிக்கு போல் தான் எந்திரிச்சேன். அப்போவே அப்பாலாம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இனி போனால் அப்பாலாம் மத்தியானம் ஒவ்வொரு டைம் வருவாங்க, இல்லைன்னா ஈவினிங் ஆயிரும் வரக்கே. தாத்தா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆனால் தோட்டத்துக்கு போயிடணும். அவங்களால எல்லாம் வீட்டில் இருக்கவே முடியாது. சும்மா இருங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னால் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதே பழகிடுச்சு. தோட்டத்துக்குள்ளே இருந்தே வேலை செஞ்சு வீட்டில் இருக்கெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவங்களுக்கு என்னென்னா உட்காராமல் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் இப்படி ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கிறேன். அது எப்போவுமே நான் எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது வெளியே உட்காந்து வந்து ஒரு 1/2 மணி நேரம் டீ குடிக்கிறதுக்கு பண்ணிடுவேன். அது 6 நாள் சரின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இன்றைக்கே நடந்துச்சு. டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா அம்மாவே எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க. அம்மாவும் வீட்டில் இருக்கல, இன்றைக்கி வேலை இருக்கங்காட்டி வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு நான் தான் ரெடி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி அது மட்டும் போதும், அதுக்கப்புறம் நீ மதியம் செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு அழகே பார்த்தீங்கன்னா இந்த வெளியே வச்சிருக்க இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் தான். ஃபஸ்ட்டு முல்லைப்பூச்செடியெல்லாம் வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், பெருசாக வளர்ந்துருக்கும். எல்லாருமே வந்து பறிச்சுட்டு போவாங்க. 2 முழம் 3 முழம் பூவெல்லாம் ஆகும். அதில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தேன் கூடு கட்டிருச்சு. அதனால அப்பா அது ஃபுல்லாமே வெட்டியிருந்தாங்க. மறுபடியும் நல்லா தளைஞ்சு கடைசியில் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிருச்சு. அதனால் எடுத்துகிட்டு அது கத்திரிக்காய் நாற்று தான் வச்சுருக்காங்க. இந்த வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா அம்மா ஒரே ஒரு ரூட் தான் கொண்டு வந்து வச்சாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. அது இவ்வளோ பெருசாக செவுத்துலையெல்லாம் படர்ந்துருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. மருதாணியுமே நான் இங்கேருந்து கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சதான். அதுவுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாட்டில் வச்சங்காட்டி கொஞ்சமாக தான் தலையுது. ரொம்ப இங்கே இருக்க மாதிரியெல்லாம் தலையறதில்ல. இங்கே அப்பா அம்மா செடியில் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க. அப்பப்போ வெட்டி விடுறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, உரம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதனால் எப்போவுமே செடி ஹெல்த்தியாக தான் இருக்கும். இங்கே ரோஸ் செடியுமே நான் வச்சுருந்தேன். வச்சு பார்த்து இங்கே இருக்க வரைக்கும் ரோஸ் செடி வரவே இல்லை. எல்லா கலர்லேயுமே ரோஸ் செடி வச்சு பார்த்துட்டேன். ஒரு ரோஸ் செடியும் கூட தளைஞ்ச மாதிரி இல்லை. அப்போவே காஞ்சிரும். ஆனால் மற்ற எல்லா செடியுமே நல்லா சூப்பராக தலையும். எனக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்துறதுக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் நம்ம வீட்டில் வந்து பிளான்ட்ஸை வளர்த்துறதுக்கெல்லாம் இடம் இல்லை. அந்த 5 பிளான்ட் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் தான் இப்போதைக்கு இருக்குது. பாப்பா கூட விளையாடுறதுக்கு அண்ணா பசங்கள்லாம் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஊட்டி விட்டுறலான்னு அதான் ஊட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து இங்கே இருந்துட்டு போனாலே பாப்பாவுக்கு அங்கே வந்து 2 நாளைக்கு மனசே இருக்காது. அவள் ஏதோ அதையவே திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்துமே விளையாடுறக்கெல்லாம் பார்க் கூட்டு போக நிறையா குட்டீஸ் இருப்பாங்க. இருந்தும் அவளுக்கு மனசு இருக்காது. சண்டே அப்பா அம்மாலாம் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5:30 போது ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.